ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபினோமினல் கேம் பிளே வித் ஆர்கே. ஒரு கிட்டத்தட்ட 8 மந்த்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ. எனக்கு ஒரு நல்ல ஆப்பனன்ட் கிடைக்கல, அப்படிலாம் கிடையாது. 8 மாதமாக கேம் விளையாடல, அவள் தான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால தான். ஸோ இது என்ன ஒரு வீடியோனா, ஒரு 90 கிட் வாசிஸ் 2K கிட். சும்மா இருந்த என்ன நீ மேட்ச்சுக்கு வான்னு கூட்டுன்னு போய் செம்ம அடி அடிக்கிறான் அந்த பையன். பாருங்கள், அவன் பாட்டுன்னு க்ளோவால் போட்டு ஏறினே இருந்தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சு நீ எப்படா க்ளோவால் வாங்கினே அப்படின்னு யோசித்தேன். கசியில் பார்த்தா அவன் ஒரு மொக்க கண்ணை தான் வச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, அவன் எப்படியும் யூஎஸ்பி தான் வச்சுருப்பான், க்ளோவால்லாம் வாங்குறானேன்னு சொல்லிட்டு தைரியமாக ஏறினான். ஃபஸ்ட் அடி அடித்தான், 9 குறைஞ்சிது. கிட்ட ஏறினா படப்படப்படன்னு ஆச்சு கிடாசுவானா. போயிடுச்சு மொத்தமாக 12 வந்து நின்றுச்சு. ஆள் தைரியமாக ஏறுறாரு, ஆட்சி முடிச்சு விட்டான். என்னை கூட்டின்னு போய் ஊமை குத்துறதுக்குன்னே இவன் மேட்ச் கூப்பிட்டான். என்ன டேய் நான் வரலடான்னு சொன்னாலும் கேட்கல. சரி வாடா உன்னை மேட்ச் ஆடுறான்டா, இந்த மேட்ச் பாடுறா, வாடா ஈகிள் டெசர்ட் எடுத்துக்கணாண்டா. நமக்கு எதுலேயுமே அடிக்க வராது, ஈகிள் டெசர்ட் வேறு இதில். சரி க்ளோவால் நானும் போடுவேன்ல க்ளோவால், வாடான்னு சொல்லிட்டு ஏறுறேன். எனக்கு இந்த மாதிரி இந்த காரு நின்னாலும் சரி, வீடு நின்னாலும் சரி, வீடுங்களாம் இருந்ததுன்னா சுத்தமாக ஆடவே வராது. நான் அப்போ இந்த வீட்டில் முட்டிப்பேன், எங்கேயா முட்டிப்பேன். எனக்கு நல்லா ஓப்பன் சர்ஃபேஸாக ஃப்ரீயாக இருக்கணும் அடிக்கிறதுக்கு. அங்கே பார்த்துனே இருங்களா, ரெட் மார்க் காட்டுதே தவிர அவன் அடிச்சா அவன் மேலே ஒரு அடி விட மாட்டேங்குது. என்னதான் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் அடிக்கிறேன் விடவே மாட்டேங்குது. அங்கே பாருங்கள், அடிக்கிறேன்னா அவன் என்ன அடிச்சா மரணமாக கிழியுது, ஆனால் அவன் மேலே ஒரு ரெடி பட மாட்டேங்குது. சரி இருடா, நான் வந்து மெடிக்கிட் போடுறேன்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டேன். இந்த க்ளோவால் நமக்கு வேறு விழ மாட்டேங்குது ஒழுங்கா. சரி, அவன் போட்ட க்ளோவாலில் போய் டிஃபென்ஸ் எடுக்கலான்னா பையப்புல ஒரு சின்ன கேப் விட்டு வச்சுருந்தது. அந்த கேப்பு தான் நமக்கு வச்ச ஆப்பு. அவன் உள்ளே வந்து சொல்லிட்டு கிடாச்சிட்டு போயிட்டான். இருடா, அத்தை மேட்ச்சு ஓப்பன் சர்ஃபேஸு ஷிப்டியார்டு ஓப்பன்டா, வாடா கெத்துரா, ஏகே எத்துக்கணாண்டா, உன்னை இன்னைக்கு ஸ்வைட்றண்டான்னு சொல்லிட்டு இறங்கி போட்டேன் ஒரு க்ளோவால். எங்கே வரான்னு தெரியலையே, கொஞ்சம் பார்த்தா ஆள் அப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு. சரி ஓகே, நம்ம இந்த பக்கம் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன். எங்கேருந்து தான் அடிப்பான்னு தெரில. அவன் அடிச்சா மட்டும் நிறையா உயிர் போகுது, நம்ம அடிச்சா ஒன்றுமே போக மாட்டேங்குது. ஏறேன் அடிப்பான். கடைசியில் பார்த்தா எங்கேயோ போகுது தவிர அவன் மேலே ஒரு அடி பட மாட்டேங்குது. கரெக்டாக அவனாண்ட கர்சர் போகும்போது அவன் க்ளோவால் போட்டுடுறான். இருடா வாடா, நான் அடிக்கிறேன்டா. அவன் ஹெட்டெல்லாம் போச்சு. சரி ஏறி அடிக்கிறேன். அவன் வேறு குட்டி ஷாட் கன் வச்சுருந்தான், பயமாச்சு. சரி கிட்ட போகிறதுக்கு. சரி நம்ம சுற்றுவான்டான்னு சொல்லிட்டு சுற்றின்னு வந்தால் இங்கேயும் காணும். பையப்புல எங்கே தான் போயிடுச்சு. சரி இந்த பக்கம் நல்லா க்ளோவால் போட்டுச்சு, நம்ம நல்லா கோயில் சுற்றி வர்ற மாதிரி நல்லா சுற்றி வருவோம்னு சொல்லிட்டு நல்லா போய் சுற்றின்னு வந்தேன். சரி அடிச்சிடலாம் இந்த மேட்ச் எப்படியாச்சு அவனுன்னு சொல்லிட்டு சுற்றுனா பையப்புள்ளைய இப்போ தான் ஏறுது பாருங்க. இந்த பக்கம் ஏறிதுங்களா, அடிக்குது. நான் அடிச்சா ஈகிள் டெசர்ட்டில் ஒன்றுமே ஊழல் அப்சர்வேட்டரியில். அவன் அடிச்சா பாருங்க எங்கோ எவ்வளோ குறையுது பாருங்க. சரி ஈகிள் டெசர்ட் வச்சுருக்கானே, கிட்ட போய் அடிக்கலான்னு பார்த்தா 800 குட்டி ஷாட் கண்ணை நான் மறந்துட்டேன். இங்கே வந்தவொன்னே அந்த குட்டி ஷாட் கன் இருக்கிறதே மறந்துட்டேன். இந்த ஷார்ட் ரேஞ்சு நமக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. கிட்ட போய் நான் அடிச்சிட்றான். சரி வாடா, 3வது மேட்ச்ரா, இங்கேயும் ஓப்பன் சர்ஃபேஸ், எப்படியாச்சும் இவன் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம எடுத்துருவான். எப்போவுமே அவர் தானே எடுப்பார். ஐயோ மேட்ச் வேறு போகுது, இந்த பையன் வேறு கேமுள்ள கொண்டு போய் உயிரை வாங்குறான். இந்த வாட்டி ஆர்சிபி எப்படியா அடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஜெயிப்பமா மாட்டோம் தான் தெரில. மரண குத்த போகிறானுங்க, அது மட்டும் எனக்கு நினைவில் தெரியுது. நம்ம கேதார் ஜாதவ் பண்ண வேறு போன மேட்ச் ஃபீல்டிங்கெல்லாம் எண்ணிட்டு டொக்கு வச்சார். அந்த மாதிரி தான் நானும் இந்த வாட்டி ஓப்பன் சர்ஃபேஸு குட்டி ஷர்கன்னு எல்லாத்தையும் எத்துக்கணும் போனால் நடக்க போகிற விஷயத்தை மட்டும் பாருங்கள். ஒரே அடி காலி, பார்த்துன்னே இருங்க, சான்ஸே இல்லை. ஒரே அடி தான், பார்த்துன்னே இருங்க. இப்போ அவனை போட்டானா எங்கே ஏறவே மாட்டேன்றான் ஆள். அவன்ட்டான். இப்போ பாருங்கள் அவனுக்கு அடி எப்படி உழுதுன்னு மட்டும் பாருங்கள். வாடா, நீ மட்டும் தான் குட்டி ஷாட் கன்னில் அடிப்பியா? எங்ககிட்டேயும் இருக்குடா குட்டி ஷாட் கன்னு. ஏறுடா. அது ஏறுவான். சரி நம்ம அடிப்போம், நமக்கு வேறு எகிரி அடிக்க வராதே. அஷ்டான் பாருங்கள், எங்கேருந்து தான் அடிக்கிறான்னு தெரில. வாடா பாருங்க, அடிப்பான்னு நினைச்சே பார்க்கல. செம அடி ஸ்வைட்டி கடாச்சிட்டான். சரி விடுவோம், காசா பணமா, மேட்ச் தானே தோத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஆடினேன். இந்த வாட்டி ஏகேவும் எடுத்துக்கினேன், குட்டி ஷாட் கன்னும் எடுத்துக்கினேன். வாடா, என்னோடய ஃபேவரட் ஏகே. சரி நம்மளை அவனை வந்து குட்டி ஷாட் கன் வச்சு தானே முடிக்கிறான்னு சொல்லிட்டு குட்டி ஷாட் கன் அவனையும் வச்சான். இதில் வேறு பாருங்கள், அவனுக்கு நல்லா ஒளியறதுக்கு நல்லா வாட்டமாக நல்லா தூணுகின்னு அது இதுன்னு இருக்குது.
ஆச்சா பாஞ்சு போகுது, அவாச்சா 30-40ன்னு குறையுது. இது என்னன்னு தெரில, பையப்புள்ள ஹேக் பண்ணிச்சான்னு தெரில. 2K கிட்ட நம்ப முடியாது, விதப்பிள்ளவங்களா இருக்காங்க எல்லாம். அங்கே பாருங்கள், அவன் என்ன அடிக்கிறான், வாடா என்கிட்டயே வா, ஒரே ஹெட்டு ஏகேடா, வாடா ஏகேடா, ஓப்பன் சர்ஃபேஸ்டா, நான் லாங் ரேஞ்ச் பிளேயர்டா, வாடா. ஓகே, வீரம் ராம் வந்துச்சு பாருங்கள் கெத்தா. இப்போது என்ன நடக்கும் தெரியலையே. இது எந்த இடம்? ஓகே, போச்சினாக்கு. நம்ம போச்சினாக்கு விளங்காது. அவனுக்கு ஒழிஞ்சிக்கிறதுக்கு இடம் இருக்கும், நமக்கு ஒளியறதுக்கும் இடம் இருக்காது, ஒன்றும் இடம் இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்பவும் போல் எத்துக்குனாச்சு எல்லாத்தையும். இந்த மேட்ச்சில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த ரிப்பேர் கிட்டு நான் நிறைய பொறுக்கி வச்சுக்கினேன் பையப்பிள்ளைக்கு. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போச்சு. ஒரு நல்லா ஒரு 7-8 மிடிக்கிட்டு இருந்ததுன்னா நான் பாட்னு க்ளோவால் போட்டு சுற்றின்னு இருந்திருப்பேன். இந்த பக்கம் தான் வருவான்ட்டு ஏறினேன், இந்த பக்கம் வரல பையப்பிள்ளை. இந்த பக்கம் வந்துச்சு, கடைசியில் தெரிஞ்சிச்சு வெள்ளை கலர் க்ளோவால். சரி அடிச்சேன், போகுது. பார்ப்போம் பார்த்துக்கொண்டே இருப்போம். என்னாவது இருடா, நான் வீட்டை சுற்றிக்கி இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து எப்படியாச்சும் ஒன்று அடிச்சிடுறேன். ஏன்னா 4 மேட்ச் அவன் நம்மளை அடிச்சிருக்கான். அட்லீஸ்ட் அவனை நம்ம டஃப்பாச்சு கொடுக்கணும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ அவனுக்கு டஃப்பாச்சு கொடுத்துடணும். 28 இந்த ஏகே நல்லா தான் அடிக்கும், ஏன்னு தெரில. 28 போகுது, 32 போனோம். 28 பாருங்க, 24 போகுது. இதை வச்சு என்ன பண்ணுறது? எனக்கு க்ளோவாலும் போட பேர். க்ளோவால் எங்கே போட சொன்னால் எங்கே போகுது பேர், எனக்கு போகுது பேர் க்ளோவால். பையப்புள்ள வாடா பார்த்தீங்களா? 28லேயே நாங்களாம் ஆச்சு ஸ்வைட்டிட்டோம். செம்ம மேட்ச் இது. நானே தான் சொல்லிக்கணும், யாரும் சொல்ல மாட்டீங்க. ஓகே அடுத்து எங்கே கிளாக் டவர். இந்த மேட்ச்சில் என்ன கேட்குறான், நீ ஹேக் பண்ணிட்டு ஓடி வந்துட்டியாடான்னு கேட்குறான். நானாடா ஓடி வரேன், உனக்கும் ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆகும், எனக்கும் ஒரே டைமில் தான் ரிலீஸ் பண்ணி விடுவானுங்க. அவன் கேட்டால் இல்லை உனக்கு ஸ்பீடாக வந்துச்சுன்றான். சரி இருடா, எப்பவுமே இந்த ஏறும்போது அவன் எக்ரி அடிக்கும்போது அவனை தலைமாங்கட்டையிலே அடிக்கலான்னு பார்த்தான். அதே மாதிரி ஒரு ஹெட்டு அவனுக்கு பையப்பில் க்ளோவால் போட்டுக்குச்சு. நான் க்ளோவால் கூட போட்டேன். சரி இருக்கலாமா வேணாமா, சரி அவன் மெடிக்கிட் சுற்றுவான், அந்த தைரியத்தில் என்ன பண்ணேன், ஏறினா பாருங்க ஒரே போடு. கதையில் பார்த்தா க்ளோவால் சுட்டு நிற்கிறேன். போட்டேன் பார்த்தியா? நாங்களும் அடிப்போம்ப்பா, நாங்களும் குட்டி ஷாட் கன் பிளேயர் தான். அது பேர் தெரியல, அது பாட்டுன்னு வளவலான்னு போகுது. அதனால் நமக்கு தெரிஞ்சது குட்டி ஷாட் கன் M10, அப்புறம் ஸ்பாஸு. நமக்குலாம் அதுக்கப்புறம் வாயில் வராது. அடுத்து என்ன எடுக்கலாம், காளானு, ரிப்பேர் கிட். இது ரெண்டுத்தையும் பிரிக்கினேன். நான் க்ளோவாலே போட மாட்டேன், நமக்கு க்ளோவால்ன்றது அலர்ஜி. ஏன்னா நமக்கு க்ளோவாலில் ஒரு மிஞ்சி போனீங்கன்னா பாருங்கள் மேட்ச், ஆனால் நல்லா பாருங்கள். நான் க்ளோவாலே போட மாட்டேன். ஏதாவது ஒளிகிற இடம் இருந்தால் ஒழிஞ்சிப்பேன். அப்படிலாம் ஒரே ஒரு க்ளோவால் போட்டு சும்மா ஒழிஞ்சிப்பேன். எனக்கு இந்த க்ளோவால் போட்டு ஆட வர மாட்டேங்குது. நம்ம ஒரு 4 பேர் ஸ்குவாடாக போனால் க்ளோவால் போடுறானுங்க, நமக்கு அதுவும் செட் ஆக மாட்டேங்குது. இதில் ரொம்ப ஓப்பன் சர்ஃபேஸ் அந்த தான் நல்லா ஒரு க்ளோவால் போட்டுக்கினேன். வாடா நான் ஏகேடா அங்கே பாருங்கள், குட்டி ஷாட் கன் வச்சு அடிச்சிட்டேன். நானும் குட்டி ஷாட் கன் பிளேயர்டா. வாடா. அடுத்த மேட்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு. ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் செம்மையாக நடக்கும். எல்லாத்தையும் பிரிக்கினாச்சு. வாடா, எப்பவும் போல் நம்ம கிளாக் டவரில் நடந்த மாதிரி அவன் ஏறி வருவான். அவனை வந்து ஒரே போடா போட்டணுன்னு சொல்லிட்டு நான் ரெடியாகினே இருந்தேன். வாடா, ஒரு க்ளோவால் போட்டேன். எப்பவும் போல் க்ளோவால் போட்டு ஏறினாங்க பாருங்க. ஹெட்டு விட வேண்டியது எப்படி வந்துச்சு திரும்பறதுக்குள்ளே பையப்படல. MP5 வச்சு முடிப்பானோ. வாடா, அடுத்த வாட்டி நான் MP5 எடுக்கிறேன்டா. MP5 எடுத்தும் கதையை முச்சிட்றேன்டா. வாடா வாப்பா சேமு. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன் ரீப்ளே அப்படின்னா நீங்கள் கூட நினச்சின்னு இருப்பீங்க, இவன் அதே மேட்சை கூட நுழைச்சிட்டு இருப்பான்னு நினச்சின்னு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், மரணமாக எப்பவும் போல் ஒரு க்ளோவால் போட்டேன்னா பையப்பில் வருவார் பாருங்க, ஒரே அடி. பார்த்து நேருங்க, மரண காமெடியாக இருக்கும். நான் எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு பேபேன்னு தேடின்னு இருப்பான். அதுதான் இதில் ஹைலைட்டே. அவன் என்ன நினச்சின்னு இருந்திருப்பான்னா, நான் அடிச்சுட்டு வந்து ஓடிட்டு இருப்பேன்னு நினச்சின்னு இருப்பார். ஆள் ஒன்று மேலே போய்ட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து நான் ஸ்குவாடாக இறங்கினேன்னா மேலே போய் உட்காந்துருப்பேன். இந்த பக்கம் ஒரு க்ளோவால் போட்டு அவன் எந்த பக்கம் ஏறான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பேன். அவர் அப்படின்ற இதில் வந்து ஏற்றாரு. அதனால் ஆனால் என்ன ஒரு க்ளோவால் போட்டேன்னா, இப்போ பாருங்கள், நான் எங்கேயோ ஓடிட்டு இருப்பேன்னு நினச்சிருப்பாரு. ஆள் போய் அங்கே தேடி நிற்கிறான் என்ன. ஒரே போடு ஆள் காலி. 6க்கு 5. அடுத்து எங்கே மேட்ச்சு. ஐயோ மறுபடியும் போச்சு நக்கல. எனக்கு இதுதாங்க ஒரு கடுப்பு. 13 மேப் வச்சு ஆடும்போது வந்ததே வந்துன்னு இருக்கா. ஒரு இதுவே கிடையாது, செம்ம கடுப்பாக இருக்குது. நமக்கு வேறு நடுவில் 999 போகுது. கரெக்டாக பாருங்கள், நான் ஸ்கோப் போடும்போது பையப்பில் க்ளோவாலை ஃபாஸ்ட்டாக போடுறானா. எனக்கு இந்த க்ளோவாலுக்கு வரவே வராது. என்கிட்ட இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் நான் ட்ராகன் ஏகே வச்சுருப்பேன். ட்ராகன் ஏகே வச்சு குழந்தைங்க அடிச்சா கூட 42 போவோம். அந்த இதில் தான் நான் அடிக்கிறேன் பாருங்கள், பாஞ்சு போகுது.
ஒரு நார்மல் ஏகே ஸ்கின் இல்லாத ஏகேல அடிச்சாலே 28 போகும். இதை என்னன்னு தெரில. இது ஃப்ரீயாக கொடுத்த ஏகே தான், ஆனால் நல்லா தான் அடிக்குது. ஒரு சில நேரத்தில் சொதப்புது, ரொம்ப லாங் ரேஞ்சாக இருந்தால் அடிக்க முடியல. சரி வாடா 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 வாடா. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பல மெடிக்கிட்டு பல இதுவெல்லாம் போட்டிருப்பேன். நான் பாட்டு போட்டுனே இருப்பேன். அந்த மெடிக்கிட்டு ரிப்பேர் கிட்டு ரிப்பேர் கிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-15 ரிப்பேர் கிட்டு எடுத்துட்டு போயிட்டேன். அதுவும் நேற்று ஒரு மேட்ச் ஆடணும். நேற்று மேட்ச் வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல. அந்த மேட்ச்சில் செம்ம காமெடி, நான் தான் வின் பண்ணேன். பட் ஆனால் வந்து செம்ம டஃப், அடிக்கிறான் மரணம் கீச்சு விட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹெட் அடிக்கிறான் என்ன. அந்த மேட்ச்லாம் எடுத்து நான் போட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கேன். என்னடா நீ உட்காந்து மெடிக்கெட் சுற்றி நிற்கிறேன்னு நினச்சின்னு இருந்துருக்கீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு மேட்ச்சு அடிக்கிறான் பாருங்க. மாசிட்டியில் ஏறினாலே அடிக்கிறான் காது மேலேயே. அப்படியாப்பட்ட ஒரு மேட்ச்சு. சரி பார்ப்போம் எந்த பக்கம் போகிறாரு. ஆளுக்கு இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த இவன் பண்ண 2 தப்பு என்னன்னா, ஜோன் பக்கத்தில் போய் க்ளோவால் போட்டுக்கினார். ஒரு மேட்ச் நான் கட் பண்ணேன் பார்த்தீங்க, அந்த மேட்ச்லேயும் அதே தான் பண்ணார். அந்த 2 மேட்சும் வந்து அவன் தான் ஜெயிக்க வேண்டியது. அழகாக அவன் ஜெயிச்சிருப்பான், அவனுக்கு ஒரு கண்டன் கிடச்சிருக்கும். இன்னும் அவர் பண்ணுற ஒரே தப்பு என்னன்னா, கரெக்டாக போய் ஜோன் இருக்குன்னா அது பக்கத்தில் போய் அவன் க்ளோவால் போட்டு நிற்கிறான். அது பேர் சொன்னால அங்கே பாருங்கள், ஜோன் அந்த போய் நின்றுக்கிறான்னா அவன் உள்ளே வந்து போட மாட்டேன்றான். அவனோட டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். அவர் 2 மேட்ச்சில் வந்து அப்படி தான் மாட்டிக்கினான். இப்படி இந்த மேட்ச் தான் செம்ம காமெடி. நான் கண்ணை மூடிக்கின அடிச்சான் பாருங்க, செம்ம காமெடியாக இருக்கும். க்ளோவால் ஒன்று போட்டேன், தேவையில்லாமல் இந்த க்ளோவால் ஏன் போட்டேன்னு தெரில, ஒன்றுமே தெரில, ஏதோ குத்து மதிப்பாக தான் அடித்தேன் இந்த மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. வாடா நான் மேட்ச்சில் தானே க்ளோவால் போட மாட்டேன், மேட்ச் முடிஞ்ச அப்புறம் போடுவான்டா. ஒரு செம்ம டஃப்பு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் எங்கள் கூட விளையாடணுன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் ஐடியா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தரோம். பாய்.